Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான ஒன் பாட்டில் செய்யக்கூடிய கிரான்பெரி பீன்ஸ் குர்மா எப்படி செய்யலான்றது தான். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு குக்கர் பேஸில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஹீட் ஆன உடனே ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கணும். ஒரு துண்டு பட்டை, 2-3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா சாட்டே ஆகி வாசனை வரணும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நறுக்கி இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போது இது ஒரு பிங்க் கலரில் டேர்ன் ஆகும்போது இது கூடவே நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதுலேருந்து வர ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளியை மட்டும், மீடியம் சைஸ் தக்காளியே போதும், ரொம்ப தக்காளி இந்த ரெசிபிக்கு தேவையில்லை, அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வெந்து குழஞ்சி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா காரமாக இருக்கிற மிளகாத்தூள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா சாட்டே பண்ணி விட்டுருங்க. இப்போது இதெல்லாம் நல்லா சாட்டே ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் கிரான்பெரி பீன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஒயிட் அண்ட் பிங்க் கலரில் நல்லாயிருக்கும். அதை அப்படியே நான் ஃப்ரெஷ்ஷான கிரான்பெரி பீன்ஸ் எடுத்திருக்கேன், அதனால் அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் காஞ்ச மாதிரியான கிரான்பெரி பீன்ஸ் எடுத்திருந்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இப்போ அதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 to 3 விசில்ஸ்க்கு குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பீன்ஸ் எல்லாமே நல்லா வெந்து நம்ம குருமாவும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தேங்காயில் ஒரு 5-6 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சிட்டு அதை நம்ம குருமாவில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அகெயின் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே இந்த குருமா நல்லா திக்காகி ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃப்ளேமை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சப்பாத்தி, பூரி, தோசை இது எல்லாத்துக்கூடையுமே இது பர்ஃபெக்டாக சூட் ஆகும். இது எது கூட வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த கிரேவி ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.